ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டு, இஞ்சி, வெங்காயம், அடுத்து குருமிளகு, நல்ல மிளகு, மின்ட் இலை, புதினா இலை இவ்வளவும் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அடுத்து மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி கழுகி அதை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து அதுக்கு தேவையான பட்டை, குக்கரில் எண்ணெய் காய்ச்சி பட்டையும் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி மசிஞ்சு எடுத்துக்கலாம். அது கூட கேப்சிகம், தக்காளி, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின பிறகு நம்ம மாட்டி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தெளிஞ்சு வந்த பிறகு பிரியாணி அரி போட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணீர் ஊற்றி அதுக்கு தேவையான உப்பும் போட்டு கொதி வரும் வரை அதை திறந்து வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்த பிறகு மூடி வச்சு 2 விசில் வர மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ 2 விசில் வெந்துடுச்சு. இனி அதை சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.